வணக்கம். இது கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நாளை பக்ரீத் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் இஸ்லாமிய நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் சார்பாகவும் கேள்வி நேரம் நிகழ்ச்சியின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் எழும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் மதச்சார்பின்மையும் இடஒதுக்கீடும். இந்த இரண்டு கருத்துக்களோடு கூடிய ஒரு விவாதமாக இன்றைய விவாத களத்தை அமைக்க இருக்கின்றோம். மதச்சார்பின்மை என்பது இந்திய சூழலில் பொருத்தமற்றது என்று RSSனுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மன்மோகன் வைத்யா அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்து. ஏற்கனவே வெளியிடப்பட்ட விளம்பரங்களில் மதச்சார்பின்மை என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட அதை மட்டும் அந்த எழுத்துக்களை மட்டும் நீக்கிவிட்டு இவர்கள் விளம்பரத்தை கொடுத்து விட்டார்கள் குடியரசு தின வாழ்த்துச் செய்தியில் என்று ஒரு சர்ச்சை ஏற்கனவே வெளியாகியது. அன்றைய தேதியில் இது இயல்பாகவே நடந்திருந்தாலும் கூட இந்த வார்த்தை நீக்கப்பட்டு விளம்பரம் கொடுக்கப்பட்டிருப்பது வரவேற்புக்குரியது என்று சிவசேனை உள்ளிட்ட கட்சிகள் வரவேற்பு தெரிவித்தார்கள். மதச்சார்பின்மை என்ற வாசகமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பின்னால் திணிக்கப்பட்டது என்ற கருத்தையும் RSS முன்வைத்திருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் இடஒதுக்கீடு, இப்பொழுது இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு முறையில் மாற்றம் தேவை என்றும் RSS தெரிவித்திருக்கிறது. இடஒதுக்கீட்டு முறையை மாற்றும் எண்ணமே இல்லை என்று பாஜக அதற்கு தன்னுடைய மறுப்பையும் தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு எண்ணம் மத்திய அரசுக்கு இல்லை என்று சொல்லி இடஒதுக்கீடு தொடர்பான RSSின் கருத்திற்கு உடனடியாக மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய பாஜக மதச்சார்பின்மை சோசியலிசம் தொடர்பான RSSின் கருத்திற்கு மறுப்பு தெரிவிக்க தயங்குகிறதா? இதுபோன்ற கேள்விகளோடு பயணிக்கலாம். இன்றைய கேள்வி நேரத்தில் அரங்கில் நம்மோடு 4 ஆளுமைகள் இணைகிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வழக்கறிஞரும் தமிழ் மாநில செயலாளருமான திரு KT ராகவன் நம்மோடு இணைகிறார். வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பேராசிரியர் அருணன் அவர்கள் இணைகிறார். வணக்கம். வலதுசாரி சிந்தனையாளரும் பாஜக ஆதரவாளருமான திரு நித்யானந்தம் அவர்களும் நம்மோடு இணைகிறார். உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் அடிப்படையில் திரு KT ராகவன் உங்களிடமிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். 2 கருத்துக்களுக்கு எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஒன்று இந்த மதச்சார்பின்மை சோசியலிசம், இன்னொன்று இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு குறித்த கருத்திற்கு உடனடியாக பாஜகவுடைய மத்திய அமைச்சர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ரவிசங்கர் பிரசாத் போன்றவர்கள் அப்படி ஒரு அமைப்பை மாற்ற வேண்டும் என்ற பேச்சே எழவில்லை, அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மதச்சார்பின்மை குறித்து தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்திற்கு இதுவரை மௌனம் சாதிப்பது என்பது இந்த கருத்தில் உங்களுக்கும் உடன்பாடு இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? அதாவதுங்க, RSSனுடைய தலைவர் சொன்னதில் கருத்து என்பது உண்மை. ஏன்னு சொன்னால் 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் அது மதசார்பற்ற தன்மை என்று நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. இது சேர்க்கணும்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் இருந்த அந்த குழுவில் விவாதம் வந்த பொழுது டாக்டர் அம்பேத்கர் சொன்னார், இது தேவையில்லை. செக்யூலர் சோஷியலிஸ்டிக் ரிப்பப்ளிக்குன்னு போடும்பொழுது அது மாதிரி தேவையில்லை. ஒரு அரசாங்கம் எப்படி நடத்த வேண்டும்ங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷன் சொன்னமே தவிர அதனுடைய பாலிசி எப்படி இருக்கணும்னு சொல்ல முடியாது. அது நம்ம தேவையில்லைன்னு அம்பேத்கர் அதை அப்போவே ரிஜெக்ட் பண்ணார். 1976 இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி கொண்டு வரும்பொழுது இது கொண்டு வரப்பட்டது. அதனால் 1950 உருவாக்கப்பட்ட அந்த கான்ஸ்டிடியூஷனில் செக்யூலருங்கிற வேர்டு கிடையாது. இன்னொன்று, அவர் சொன்னது போல், RSS தலைவர் சொன்னது போல், இந்தியா ஏதோ அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இப்போ மதசார்பற்ற என்று ஒரு வார்த்தை வந்ததனால இந்தியா மதசார்பற்ற நாடு கிடையாது. இந்த நாட்டில் மத ரீதியாக எந்த அரசுமே அந்த காலத்திலேருந்தே இருந்தது கிடையாது. மத சகிப்புத்தன்மைன்னு கூட வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன். அனுமதிக்கிற தன்மை இந்தியர்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. அப்படி தான் ஜூஸ் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, பாரசீகர்கள் வந்தாங்க. பல நாடுகளில் யூதர்களும் பாரசீகர்களும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் அகதிகளாக வந்த பொழுது இந்தியா அவர்களை ஆற தழுவியது என்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது இந்தியா. அந்த இடத்துல எந்த மதத்தையும் எந்த இந்து ராஜாக்களும் அன்றைக்கு ஆண்டிருந்த ராஜாக்கள் அதை பார்க்கல. அதனால் செக்யுலரிசம்ங்கிற வார்த்தை உருவானது யூரோப்பில். அங்கே சர்ச்சுக்கும் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற பிரச்சனைனால உருவானது. இந்தியாவிற்கு அந்த கான்செப்ட் தேவையில்லாத கான்செப்ட். ஏன்னா we are already secular, we were secular, we are secular, we will be secular. அதனால தேவையில்லாத ஒரு வார்த்தைன்னு சொன்னது சரிதான். அது பாஜக 76 தான் சேர்த்தது. சரி, ஓகே. பாஜக அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறது. RSS இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற இந்தியா ஆல்ரெடி மதசார்பற்ற நாடு தான். ஓகே. பேராசிரியர் அண்ணனிடம் அடிப்படையில் இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே பல இடங்களில் அது கேள்விக்குள்ளாகப்படும். மதச்சார்பின்மை என்ன அப்படிங்கிறது, எந்த மதத்தையும் சாராத தன்மைக்கு பெயர் மதச்சார்பின்மையா என்று எடுத்துக்கொண்டால் இங்கே உங்களை போன்ற ஒருவேளை கடவுள் மறுப்பாளர்கள் ஏதோ ஒரு மத நம்பிக்கையிலிருந்து முரண்பட்டிருக்கலாம் ஒருவேளை. ஆனால் எல்லோரும் ஏதோ ஒரு மதத்தை, பெரும்பாலானவர்கள் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தே இருக்கின்ற ஒரு சூழலில் மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே தவறானது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. இந்த மதச்சார்பின்மைக்கான உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது?
கேடி ராகவன் அவருடைய கருத்துக்களில் நீங்கள் எதில் உடன்படுகிறீர்கள், முரண்படுகிறீர்கள்? மதச்சார்பின்மை என்பது அரசுக்கு பொருத்தக்கூடியது, அது தொடர்பானது. நம்முடைய அரசியல் சாசனத்தின் முகவரையில் கூட செக்யூலர் ஸ்டேட் என்று அந்த அரசை பற்றி வர்ணிக்கும் பொழுது தான், சித்தரிக்கும் பொழுது தான் அந்த சொல் போடப்பட்டிருக்கு. மக்களுக்கு மதச்சார்பின்மை யாரும் போதிக்கலை. அவங்க ஒரு மதத்தை சார்ந்து இருக்கலாம், இன்னொரு மதத்துக்கு மாறலாம், அல்லது எந்த மதத்தையும் சாராமல் இருக்கலாம். அந்த உரிமையையும் நமது அரசியல் சாசனம் தந்திருக்கிறது. அது உண்மையிலேயே இந்த தமிழாக்கத்தில் வரக்கூடிய சிக்கல் அது செக்யூலர் என்பதை அந்த ஸ்டேட்டுங்கிற சொல்லை விட்டுவிட்டு வெறும் செக்யூலரை மொழிபெயர்க்கும் பொழுது மதச்சார்பின்மை, அது எப்படி மக்களுக்கு மதச்சார்பின்மை இருக்க முடியும் என்று பலர் நினைக்கிறாங்க. மக்களை பற்றிய கருத்தியல் அல்ல அது. அரசு ஸ்டேட் என்று இருக்கே, அந்த அரசு அமைப்பு பற்றது. மக்கள் எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றலாம், ஆனால் அரசு எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றக்கூடாது. அப்படி இருக்கும்போது தான் திரு கேடி ராகவன் அதான் சொல்றாரு, ஏற்கனவே இங்கே அவ்வாறு தான் இருக்கிறது, இப்போ இந்த வார்த்தை தேவையா, இது இடைச்சரகளாக கொண்டு வரப்பட்டது தானே அப்படிங்கிற. இல்லை, ரெண்டு வகையில் நான் மறுக்கிறேன். ஒன்று, ஏற்கனவே வாழ்க்கையில் இருக்குது, சமுதாயத்தில் இருக்குன்னா ஏன் அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடாது? ஏற்கனவே உள்ளது தானே இங்கே இருக்குது. அப்படி பார்த்தாலும் அந்த வாதம் தப்பு. ரெண்டாவது வகையாக இவர் வரலாறுக்குள்ளே போய் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஏற்கனவே மதச்சார்பு அரசுகளே இருந்ததில்லை, ஐரோப்பாவில் தான் அது இருந்துச்சு. இல்லை, நம்ம வரலாற்றிலையும் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருந்தது போல் இங்கேயும் மதச்சார்பு அரசுகள் தான் இருந்தன. சமண மதத்தை சார்ந்த அரசு இருந்துச்சு, பௌத்த மதத்தை சார்ந்த அரசு இருந்தது, அப்புறம் சைவ மதத்தை சார்ந்த அரசு இருந்தது, வைணவ மதத்தை சார்ந்தது அரசு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் காஞ்சி பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் முதல்ல சமணனாக இருந்தான், அவனுடைய அரசு சமண அரசாக தான் இருந்துச்சு. சைவர்களை துன்புறுத்தினான், அப்படி எழுதி வைக்கப்பட்டிருக்கு. பிறகு சைவ மதத்துக்கு மாறினான், சமணர்களை துன்புறுத்தினான். அது பெரிய புராணத்திலும் பார்த்தீங்கன்னா அதுக்காக நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அது நம்ம கற்பனையில் பேசி பயனில்லை. உண்மையிலேயே சரித்திரத்தை நம்ம தைரியமாக எதிர்கொள்ளணும். இதில் ஒன்றும் நம்ம கூச்சப்பட வேண்டியதில்லை. உலகம் முழுக்க, இந்தியாவை மட்டும் பாரதத்தை மட்டும் குறை சொல்லலை நான், ஐரோப்பாவிலையும் இதே போல் நிலைமை தான் இருந்துச்சு, மதச்சார்பு அரசுகள் தான் இருந்துச்சு. ஆனால் பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு ஒரு அரசு ஒரு மதத்தை சார்ந்து இருக்க வேண்டியதில்லை, சகல மதங்கள் மீது அது விடுபட வேண்டும் என்கிற எண்ணம் அங்கே கிளர்ந்து எழுந்து பிறகு அது வந்தது. நவீன அரசுகளுக்கு, நவீன சிந்தனைக்கு அது ஏற்புடையது, தேவையானது இந்தியாவுக்கு என்பது என்னுடைய. இந்த வாசகத்தை அங்கிருந்து நீக்குவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, நீக்க வேண்டும் என்ற தேவை இங்கிருந்து எழுகிறது அப்படிங்கிற கேள்வியோடய நான் அடுத்த சுற்றுக்குள்ளே பயணிக்கிறேன். இந்த சுற்றினுடைய மற்றவருடைய கருத்தை கேட்டு வரேன். நித்யானந்தம், அடிப்படையில் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது இந்த இரண்டு விஷயங்களில்? ஒன்று இடஒதுக்கீடு, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை இப்போ எடுத்துக்கிட்டு கருத்து சொன்னீங்கன்னா அடுத்த விஷயத்துக்குள்ள அடுத்த சுற்றுக்குள்ளே கூட நம்ம பயணிக்கலாம். மதச்சார்பின்மை அப்படிங்கிற வாசகம் நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற பார்வை. மதச்சார்பின்மை இந்த சுற்றுல மதச்சார்பின்மை ஒரு கேள்வி, அரசு மக்களுக்காகவா, மக்களுக்கு அரசா? இந்த கேள்விக்கான பதில் கிடைத்து விட்டால் நாம் இதில் விவாதத்துக்கு இடமில்லை. நம்முடைய நாட்டினுடைய பண்பாடு, நம்முடைய மண்ணின் வழக்கம் சர்வ தர்ம சமபாவனா, அதுதான் இவர்கள் செக்குலர் என்று சொல்லுகிறார்கள். சர்வ தர்ம சமபாவனா என்று சொன்னால் அனைத்து மதத்தையும் ஒன்று போல கருத வேண்டும், எவற்றையும் மேலாக கீழாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, எல்லாருக்கும் சமமாக அவர்களுடைய மத வழிபாட்டு சுதந்திரத்தை நம்முடைய நாடு, இந்த மண் கொடுத்திருக்கிறது. இவர் சொன்னார் நம்முடைய அருணன் அவர்கள், எல்லா அரசும் மதசார்போடு தான் இருந்திருக்கிறது என்று சொல்லி. நிச்சயமாக வரலாறு கிடையாது. மன்னன் மதத்தை சார்ந்து இருக்கலாம், ஆனால் அவனுடைய அரசு மதத்தை சார்ந்து இருக்கவில்லை. மன்னராட்சி காலத்தில் மன்னருக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கிறோம், ஆனால் மன்னராட்சி காலத்தில் மன்னன் தான் அரசு, அரசு தான் மன்னன். ஆனால் மக்கள் அவருடைய விருப்பம் போல வழிபடலாம். ஒரு இந்திய மட்டுமே, ஒரு இந்திய மன்னன் மட்டுமே தன்னுடைய அரசின் மதமாக அறிவித்தது அசோக மகாராஜா மட்டும்தான். அசோகர் மட்டும்தான் இந்திய வரலாற்றிலேயே பௌத்த மதத்தை தன்னுடைய அரசின் மதமாக அறிவித்தார். நீங்கள் விரிவாக பதிவு பண்ணுங்க. என்னுடைய கேள்வியை அடிப்படையில் மாறுபடுவது, அவர் என்ன சொல்றாருன்னா, மன்னர்கள் இவ்வாறு மதங்களின் அடிப்படையில் தாங்கள் பின்பற்றிய மதங்களின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் மற்ற மதத்தை சேர்ந்தவர்களின் மீது போர் தொடுப்பதோ அல்லது அவர்களை தாக்குவதோ இது போன்ற விஷயங்கள் இங்கே நடைபெற்றிருக்கின்றன. அவருடைய வாதம், எந்த தத்துவம் வெல்லுகிறதோ அந்த தத்துவத்தை எடுத்துக்கொள்வார்கள். அந்த மத பெரியோர்கள் கழுமரத்தில் ஏற்றுவது கூட அரசன் கிடையாது,
அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். விவாதம் நடத்துவார்கள். அந்த விவாதத்திலே அவர்களுடைய உடன்பாடு, மத நம்பிக்கை உள்ளவர்களுடைய உடன்பாடு, அதில் அரசு தலையீடு கிடையாது. எந்த அரசுமே இந்த மதத்தினுடைய அரசு என்று அறிவித்ததே கிடையாது. நீங்க சொல்றது அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணலங்கிறது. நான் கேட்கிறது சமணர்கள் கழுவேற்றப்பட்டதற்கான அடையாளங்களும் சான்றுகளும் இன்றைக்கும் இங்கே தமிழகத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது, எல்லா காலத்திலும் இருந்தது. அதை துணிவோடு அந்த வரலாற்றை புரிந்து கொண்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நடணுங்கிறாரு. சரி, உங்களுடைய வாதத்தை அப்படியே வச்சுக்கலாம். நீங்க பழமையா நீங்க வரலாற்றில் சில இடங்களில் அவரோட கருத்துல மாறுபடுறீங்க. அதற்கான விவாதம் இல்லை. இல்ல சரி, இன்றைய கற்பனைக்கு விவாதம் கிடையாது. அப்படி உங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டா கூட வரலாற்றில் ஏற்கனவே இந்தியா அவ்வாறு தான் இருந்திருக்கிறது. எல்லோரும் சமமாகத்தான் மத சமபாவனத்தோடு எல்லா மதத்தை ஆன்மீக நண்பர்கள் அத்துணை பேரும் கடவுள் ஒன்றுதான், எந்த பெயரில் வேண்டுமானாலும் வழிபடலாம் என்ற அளவில் தான் இந்திய நாட்டிலே இருந்தது, பாரத நாட்டிலே இருந்தது. இப்ப அதுவே தொடர வேண்டும் அப்படிங்கறத உங்களுடைய விருப்பம். நிச்சயமாக அது தொடரும். யாரும் சொல்வது கிடையாது. பாரதிய ஜனதா சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் கூட இந்த மக்கள் இப்படித்தான் இருப்பார்கள். இந்த வாசகம் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்துல உங்களுடைய பார்வை? அந்த வாசகம் அவசியம் இல்லையே. அந்த வாசகம் அவசியம் இல்லை அல்லவா? இல்லை, இப்போ எனக்கு ஒரு நான் அடுத்த சுற்றுல வரேன். அது ஒரு பெரிய விவாதம். அடிப்படையில் சில சந்தேகங்கள் எழுகிறது, நம்ம அடுத்த சுற்றுல விவாதிக்கலாம். திரு ஹிதாயத்துல்லா, அடிப்படையில் உங்களுடைய பார்வை மதச்சார்பின்மை. அதாவது இந்த வார்த்தை இருப்பதனால் இந்த நாட்டில் யாருக்கு என்ன பிரச்சனை? இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பிரச்சனை யாருக்குன்னு சொன்னால், இந்த வார்த்தை எப்படியாவது எடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு தான் பிரச்சனை. மற்றபடி இந்த வார்த்தை என்பது கெட்ட வார்த்தை அல்ல. அவர் சொன்னார்ல, சம தர்ம சர்வ தர்ம சம பாவனா, அதைத்தான் செக்குலர்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த வார்த்தை நல்ல வார்த்தையாக இருந்தால் ஏன் இதை எடுக்கணும்? தேவையில்லைன்னு இப்போ முடிஞ்சு போச்சு, அது இருந்துட்டு போகுது. இன்றைக்கு மோகன் பகாவத் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சி பதில் சொல்லக்கூடிய கட்சி கூட கிடையாது, ஆட்சி அப்பொழுது போய் பதில் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய, கடந்த மாதம் கூட இந்த பிரதமர் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள்லாம் போய் அக்கௌண்டபிலிட்டி, எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது என்று சொல்லக்கூடிய அமைப்பினுடைய தலைவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அது தவறு என்று பாரதிய ஜனதா சொல்ல, அவர் சொன்னது தவறுன்னு சொல்லலை. நாங்கள் எப்போ இப்படி தான் இருப்போம், அந்த செக்குலரிசத்தை மாற்ற மாட்டோம்னு தான் சொல்கிறாங்க. அங்கேயே அவங்களுடைய நிலைமை. ஏன்னா இன்றைக்கி எதிர்ப்பு வந்ததன் பின்னால், வடநாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தென்னாட்டில் இருக்கக்கூடிய தலைவருடைய எதிர்ப்பு வந்த பின்னால் பாரதிய ஜனதா ஒரு பதில் சொல்லுது, அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லுது. ஆனால் மோகன் பகாவத் சொன்னது தவறு என்றோ அல்லது விஸ்வ இந்து பரிஷத் அதை ஆதரித்து பேசியதற்கு அது தவறு என்றோ அவர் சொல்லவில்லை. ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ அகத்தில், அந்த அகத்தில் உள்ளது தான் முகத்தில் தெரியும்பாங்க. ஆக அதை மறுக்கலை. ஆனால் இதை தடுக்க முடியாது, செக்குலர்னு வந்துருச்சு. இப்போ என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னா, குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி இப்படி சொல்லி பார்ப்போம், கொஞ்சம் வாய்ப்பு வந்தால் எடுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்முடைய தலைமை, நமக்கு அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கக்கூடிய தலைமை என்ன தலைமைனா அரசு. ரெண்டாவது சகோதரர் நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது சொன்னார், பார்சிகள் வந்தார்கள், மற்ற மதத்தினர் வந்தார்கள். ஏன் அதுக்கு முன்னே நமக்கு இதிகாசங்களை தந்த ஆரியர்களும் இந்த நாட்டுக்குள்ளே வந்தார்கள். வரும்பொழுது இங்கே திராவிட மக்கள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் கூட இந்த நிலைமை தான் இருந்துச்சு. எந்த விதமான வேறுபாடு இந்தியாவில் இல்லை. அப்போ இந்தியாங்கிற வார்த்தை இல்லை. இருந்தாலும் நாளடைவில் சகோதரர் அருணன் சொன்ன மாதிரி இங்கே ஒவ்வொரு மதங்களும் சண்டை போட்ட உண்மை வரலாறு நித்யானந்த வேணா வரலாறு இல்லை இல்லாமல் தெரியாமையோ அல்லது தெரிந்தோ சொல்லாமல் இருக்கலாம். பிரச்சனை என்னன்னு சொன்னால், வரலாற்றில் எல்லா மதம் இன்னைக்கு இந்த செக்குலர்னு இருக்கும் பொழுது ஒரு மதத்தின் மீது அந்த தங்களுடைய உணவு பழக்கம் திணிக்கப்படுது, மொழி பழக்கம் திணிக்கப்படும். இன்னைக்கு செக்குலரா இருக்கும் பொழுது ஒரு ஆட்சி என்ன செய்துன்னு சொன்னா, மெஜாரிட்டியான இந்து மக்கள் சாப்பிடக்கூடிய உணவுக்கு எதிரான, மெஜாரிட்டியான இந்து மக்கள் கொண்டு வரும்போது இந்த வாசகம், எந்த வாசகம் இல்லைன்னு சொன்னா அபாயம், இது அவசியம் இருக்கணும். செக்குலர் என்ற வார்த்தை இருக்கணும். அந்த அளவில் நம்ம முதல் சுற்று கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்த சுற்றுகளில் விவாதத்திற்குள் பயணிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மதச்சார்பின்மையான ஒரு தேசமாகத்தான் இந்த தேசம் இருக்கிறது, அரசு மதச்சார்பற்ற அரசாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால், அவ்வாறாக செயல்படக்கூடிய ஒரு அரசை அவ்வாறாக அழைப்பதில் என்ன சிக்கல் இருக்கிறது? அந்த வாசகத்தை ஏன் நீக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இயல்பாக எழுகிறது. பயணிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.